வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே அரசுடைய அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கி என்ன சொன்னார்னா, நிருபர்கள் கேட்டாங்க, திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி கேட்டாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்தினுடைய லோக்கல் எம்எல்ஏ தான் அவர், நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஆண்டு திருப்பரங்குன்ற தீபத்தூணில் கார்த்திகை திருநாள் அன்று தீபம் ஏற்றப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலை தொடருச்சோ அதே நிலையைத்தான் தொடரும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் என்ன நிலை இருந்ததோ அதே நிலைதான் இப்பயும் இருக்கும். நாங்கள் புதிதாக எந்த ஒரு மத அரசியலும் செய்ய மாட்டோம், யாரும் மத அரசியல் செய்ய விடமாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்டை அமைச்சர் சொல்லியிருக்காருங்க. இது டிவிகேயினுடைய கொள்கை முடிவாகவும் பார்க்கப்படுதுங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் டிவிகேயின் முடிவு என்னவென்றால், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் எங்கள் டிவிகே அரசும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பழைய ஸ்டாண்டை எடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியில் சொன்னாருங்க. இந்த விவகாரம் தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. அதுவரை மீண்டும் சந்திப்போம் நண்பரே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.